இன்று தளபதி விஜய் அவர்கள் கரூர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழந்த 41 பேர் சேர்ந்த குடும்பங்களை சந்திக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் இன்று மும்முரமாக நடந்து முடிஞ்சிருக்காம். இது சம்பந்தமான வழக்கு இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறார். இதுவரைக்குமே எங்கும் நடக்காத வகையில இன்று அந்த சந்திப்பு நடக்க இருக்காம். இதை பற்றி பல அரசியல் கட்சிகளுமே அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றாங்க. முக்கியமாக ஆளும் கட்சியான திமுக இழவு விழுந்த வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரிப்பதுதான் முறையா? ஆனால் முதல் முறையாக தன்னுடைய சொந்தங்களை இழந்த, மகன்களை இழந்த, மனைவியை இழந்த, கணவன்மார்களை இழந்த என உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்ற பெயர்ல சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்வது நியாயமா? நியாயப்படி பார்த்தா இவர்தான் அங்கே சென்று ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் திமுகவுமே தளபதி விஜய் அவர்களை குற்றம் சாட்டிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல பல பிரபலங்களுமே இதை பற்றி சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக பேசிக் கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது பற்றி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. விஜய் இப்படி செய்வது தவறு, இது சரியான முறை அல்ல. விஜய் அவர்கள் தான் கரூர் சென்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணம் வழங்கி இருக்க வேண்டும். இப்படி செய்வது என்ன பொறுத்தவரை தவறுதான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாகவே தெரிவிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய இந்த கருத்திற்கு பல ஆதரவுகளும் ஒரு சில எதிர்ப்புகளுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.